ஒரே மாதிரி வந்து மஷ்ரூம் குழம்பு பண்ணி போர் அடிச்சு போச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் தாளித்து விட்டுருங்க. நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிட்டு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. நம்ம 2 பாக்கெட் வந்து மஷ்ரூம் எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடட்டும். இப்போ கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா வத்தல், அடுத்து தேங்காய் வந்து அரை முடி, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, இதை நல்லா வந்து விழுதாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த காளான் வதங்கிட்டு இருக்குல்ல அது கூடயே வந்து நம்ம இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு வந்து 5 விசில் வச்சு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். தண்ணியாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் செமி கிரேவி வேணாலும் வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.